ஸோ இன்னைக்கான எடிட்டோரியல் இது. ஃபர்ஸ்ட்டு நான் போட்ட எடிட்டோரியல் வந்து 2, 3 நாள் முன்னாடி உள்ளது. சரி இன்னைக்கு எடிட்டோரியலே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். இது கொஞ்சம் 3 பேராகிராஃபா பிரிஞ்சிருக்கும். கொஞ்சம் இதுக்கு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வொக்காப்ஸ் வந்து பார்த்துரலாம். போல், சாப். சாப் அதுல இருந்தே வந்து எடுக்கிறோம். எஸ்ஓபிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். நம்ம வந்து ஒரு ரூல்ஸ்ன்னு வேணா நினைச்சுக்கலாம். ஸோ இப்போ போல்ல வந்து இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. இதுக்கான ஏதோ ஒரு ரூல்ஸ் அதை பத்தினது தான் இந்த எடிட்டோரியல். இப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு. அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் வந்து வொக்காப்ஸ் பார்க்கலாம். த இசிஐஸ் ப்ரூவன் பயஸ் ஆன் மாடல் கோடு. இசிஐங்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ப்ரூவன் பயஸ் ஆன் மாடல் கோட். அப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு அவங்க ஏதோ ஒரு இதுல வந்து பயஸ்டா இருக்காங்க. பயஸ்டுங்கிறதே வந்து ஒரு 2 இதை வச்சு தான் சொல்ல முடியும். இப்ப இவன்ட்ட நீ இப்படி நடந்துக்கிற, இவன்கிட்ட எப்படி நடந்துக்கிற, என்ன சார் பாகுபாடு பார்க்குறீங்க? அதுதான் பயஸ். அப்ப ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு பயஸ் ஆன் மாடல் கோடு. அப்ப அவங்க மாடல் கோடுல இருந்தே தெரியுது ஏதோ ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லைன்னா ஒரு டாக்குமெண்ட் அவங்க வச்சிருக்காங்க இதை ஃபாலோ பண்ணணும்னு. அதுல வந்து அவங்க பயஸ்டா நடந்துக்கிறாங்க. இது வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து தமிழ்நாடை வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக. சீம்ஸ் டு ஹவ் ஃபோர்ஸ்ட் தமிழ்நாடுஸ் ஹேண்ட். ஸோ நார்மலா ஹெட்டிங்ல இருந்து இதான் புரியுது. எலெக்ஷன் கமிஷன் ஆல்ரெடி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றதுல பயஸ்டா இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக தே சீம்ஸ் டு ஹவ் ஃபோர்ஸ்ட் தமிழ்நாடு. என்ன விஷயங்கிறத நம்ம உள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எடிட்டோரியல் பார்த்துருவோம். ஸோ சாப்புங்கிறது ரூல்ஸ், அதை வச்சு தான் இந்த எடிட்டோரியல் இருக்குங்கிறத ஹெட்டிங்லேயே கொடுத்துட்டாங்க. எஸ்ஓபி அப்படிங்கிறது. ஸோ டிப்ளாய் அப்படிங்கிறது யூசிங் சம்திங். ஏதோ ஒரு விஷயத்த வந்து எதுக்காவது யூஸ் பண்ற போது டிப்ளாய்ங்கிற வார்த்தையை போடுறாங்க. அஃபர்மேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட் அஃபர்மேட்டிவ் அப்படின்னு. சர்ஜிக்கல் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ரீதியில வந்து எதையோ ஒன்று நினைச்சு பண்ணக்கூடிய ஒரு செயல், டார்கெட்டட் ஆக்ஷன். என்விசேஜ்ங்கிறது இமேஜினிங், பிக்சர் பண்ணி பார்க்கறது மனசுல. கிட்டத்தட்ட ஒரு திட்டம் போடுறோம், ஒரு ஸ்கீம் கொண்டு வரோம்னா அப்படிதானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல என்விசேஜ்ங்கிற ஒரு வார்த்தை வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா த ப்ராஜெக்ட் என்விசேஜஸ் அ நியூ பில்டிங். இந்த ப்ராஜெக்ட் எதை கருதி பண்றோம், எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வரும் அவுட்புட்னு பண்றோம், அந்த அவுட்புட்டை நினைச்சு பண்றது தான் என்விசேஜ். அடுத்து கோயலியேஷன்ங்கிறது ஒரு 2 பேர் சேர்ந்து பண்ற இடத்துல கோயலியேஷன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். 2 பேரும் சேர்ந்து இதை பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு டீம் அப்படின்னு சொல்றத கோயலியேஷன் அப்படின்னு சொல்லலாம். அட்ஜூடிகேஷன்ங்கிறது ஜூடின்னு வரும்போதே அந்த ஜுடிஷியல் அப்படின்னு வந்துடணும். ஸோ லா பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ இது என்னன்னா ஒரு சண்டை இருக்கு, அதை வந்து ரிசால்வ் பண்றதுல என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் போய் ரிசால்வ் ஆகுதோ அந்த ஓவரால் ப்ராசஸ் ஆஃப் ரிசால்விங் டிஸ்பியூட்ஸ். டிஸ்பியூட்டுங்கிறது சண்டை, பிரச்சனை எல்லாமே. இது வந்து அட்ஜூடிகேஷன் அந்த ப்ராசஸ். ஸ்டிங்க், பொலிட்டிக்கல் ஸ்டிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது நம்ம பண்ற ஒரு செயல் வந்துட்டு ஒரு கேள்விக்குரியதா ஆகுதுங்கும் போது இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டிங்க் அப்படிங்கிற வார்த்தை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. இன்னகோஸ் அப்படிங்கிறது ஹார்ம்லெஸ். இன்னசென்ட் ரொம்ப ஹார்ம்லெஸ். அவர் எந்த பிரச்சனையும் பண்ணல, யாருக்கும் தீங்கு பண்ணல. அது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னகஸ் ஹார்ம்லெஸ். எக்ஸ்செக்கருங்கிறது நம்ம ட்ரெஷரி, இது கஜானா, அதை தான் வந்து எக்ஸ்செக்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வார்த்தை தான் இங்க சென்டென்ஸ்ல நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்த்துடலாம். ஸோ நமக்கு ஹெட்டிங்ல இருந்தே தெரிஞ்சிருச்சு நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ஒரு ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க, ஒரு ரூல்ஸ் அண்ட் செட் வச்சிருக்காங்க. அதுல ஏதோ அவங்க பயஸ்டா இருந்திருக்காங்க. ஏன் பயஸ்டா இருந்திருக்காங்க? தமிழ்நாட்டுல வந்து எதையோ ஒண்ணு ஃபோர்ஸ் பண்றாங்க. அப்ப வேற யாருக்கோ வந்து அப்ப நல்லது பண்ணியிருக்காங்க. அப்படிதானே இத எடுத்துக்க முடியும். இப்ப இந்த கதையே தெரியாது. சும்மா பிளாங்கா போறத விட, ஹெட்டிங்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு அசம்ப்ஷனோட போம்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால இப்ப இத பார்த்தா நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லன்னா இதான் தோணுது. என்னமோ ஒண்ணு பயஸ்டா நடந்திருக்காங்க. அப்ப 2 பேர வந்து இங்க கம்பேர் பண்ற மாரி வரப்போகுது. ஓகே. ஃபர்ஸ்ட், வென் வெல்ஃபேர் மெஷர்ஸ் டு அப்லிஃப்ட் அண்டர் பிரிவிலேஜ்டு செக்ஷன்ஸ். அண்டர் பிரிவிலேஜ்டு செக்ஷன்ஸ் அப்ப கீழ்த்தரப்பட்ட மக்களா இருக்கிறவங்கள மேல முன்னேற்றி கொண்டு வரணும்னு நம்ம சில ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். அவங்க நலனுக்காக வெல்ஃபேர் மெஷர்ஸ் எடுக்கும் பொழுது வென்னுங்கும் போது பொழுது எடுக்கும்போது தே அந்த மெஷர்ஸ் ஆர் டிப்ளாய்டு அஸ் அ பொலிட்டிக்கல் டூல் இன் அன் எலெக்ஷன் இயர். ஒரு எலெக்ஷன் வருதுங்கிறப்போ அந்த மாதிரி நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கலுக்காக செய்யப்படுற ஒரு ஆயுதமா வந்து எல்லாரும் பாக்குறாங்க. அது வந்து ஒரு கேள்வி ஆகுது. இட் ரைசஸ் த கொஸ்டின் whether it is an instance of affirmative action or merely a cynical device அப்படின்னு.
அதாவது இப்ப நீங்க ஒரு நல்லது பண்ணணும், கீழ்த்தரப்பட்ட மக்கள மேல எடுத்துட்டு வரணும்னு எலக்ஷன் டைம்ல பண்றது ஒரு கேள்விய உண்டு பண்ணுது. வெதர் இது ஒரு அஃபர்மேட்டிவ்னா முன்னேற்ற அப்படின்னு பார்த்தோம். ஒரு முன்னேற்ற பாதையில கொண்டு போணும்னு கொண்டு வர்ற செயலா? இல்லன்னா சினிக்கல் டிவைஸ் அப்படிங்க சினிக்கல் அப்படிங்கிறது இங்க வந்து என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல். ஒரு தேவைக்காக இத எழுத மறந்துட்டேன் இதுல. ஓகே. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு ஆயுதமா இத யூஸ் பண்றாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ சினிக்கல் டிவைஸ் தட் பிளேஸ் அவுட் அஸ் அ போல் ஈவ் இன்சென்டிவ். போல் ஈவ் இன்சென்டிவ்னா இந்த எலக்ஷனுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த சலுகைகள்லாம் குடுத்து கவர் பண்றாங்க மக்கள. அதுக்காக நடத்தப்படுற ஒரு ஸ்ட்ராட்டஜியா இதுங்கிற ஒரு கேள்வி வருது அப்படிங்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின்ஸ் சர்ஜிக்கல் ஆக்ஷன். அப்ப அவர் வந்து ஒரு டார்கெட் பண்ணி ஒரு வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற மாரி இந்த லைன் வருது. ஸோ சர்ஜிக்கல் ஆக்ஷன் ஆஃப் கிரெடிட்டிங் 5,000 ஈச் இன் தி பேங்க் அக்கவுண்ட் ஆஃப் ஓவர் 1.3 crore women beneficiaries ஆஃப் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். ஸோ அவங்களுக்கு ரூ. 5,000 வந்து போடுறோம் அப்படிங்கிற இந்த ஆக்ஷன வந்து இப்போ கொண்டு வராங்க. ஏன் இந்த கதை வருது அப்படிங்கிறது. ஸோ இது போடுறோம் அப்படிங்கிற இந்த விஷயம் ட்ரிகர் பண்ணுதாம். தூண்டுதாம். என்னது? எக்ஸாக்ட்லி த அன்கம்ஃபர்டபிள் தாட். இந்த ஒரு எண்ணமே இவங்க இப்படி காசு குடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தினால வந்து வர்றதுதான். அதுதான் வந்து இந்த எண்ணத்த தூண்டி விடுது. ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் KMUT இது வந்து செப்டம்பர்ல இருந்தே இருக்கு. இன் ஆப்பரேஷன் சின்ஸ் செப்டம்பர். சின்ஸ்னால இருந்து, அப்போயிலிருந்து இருக்கு. ஸோ இருக்கு. என்விசேஜஸ் அ மந்த்லி டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் 1000 ரைட் கிராண்ட்ஸ். ஸோ இந்த விமனுக்கு வந்துட்டு மாசம் மாசம் ரூ. 1000 அப்படின்னு ஒரு உரிமை தொகை அவங்களுக்கு குடும்பத்தெல்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு உரிமை தொகைன்னு அப்போயில இருந்தே இது திட்டமிட்டு வந்துகிட்டு இருக்கு. என்விசேஜஸ் வருதுல்ல. நான் சொல்லியிருப்பேன் திட்டமிட்ட, கருதுகிற இப்படி பண்ணணும்னு நினைச்சு அப்பவே அத பண்ணிட்டாங்க. ரைட்ஸ் கிராண்ட்ஸ்ங்கிறது உரிமை தொகைன்னு கொண்டு வந்தாங்க. எதுக்கு? ரெகக்னைசிங் த டிக்னிட்டி அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் விமன் ஹெட்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். ஒரு அவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு சம்பளம்லாம் இல்லல்ல. ஸோ அந்த உரிமை தொகைக்காக அப்படின்னு கொண்டு வந்தது அப்போவே. நோட்டபிளி இதுல பார்த்தா 32% ஆஃப் த பெனிஃபிஷியர்ஸ் வந்து SC, ST கம்யூனிட்டீஸ்ல இருக்க பீப்பிள். சைட்டிங் பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் ஆப்ரிஹென்ஷன்ஸ். சைட்டிங் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது? ஒரு மாரி மேற்கோள் காட்டி காட்டுறாங்க. அக்னாலஜிங் த பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் ஆப்ரிஹென்ஷன்ஸ் தட் scheme which is being projected as a rights based social entitlement. இந்த ஸ்கீமை நம்ம எப்படி வெளிக்காட்டுறோம் which is being projected as எப்படின்னா ஒரு உரிமைக்கான ஒரு சோஷியல் திட்டமா கொண்டு வரப்பட்டது அப்படின்னு. அண்ட் நாட் அஸ் அ பாப்புலஸ்ட் ஃப்ரீபி. இது ஒன்றும் சும்மா இனாமா கொடுக்கறது அந்த மாதிரி இதுக்காக பண்றது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அண்ட் நாட் அஸ் அ பாப்புலஸ்ட் ஃப்ரீபி குட் பி சஸ்பெண்டட் prior to தி அசம்பிளி எலெக்ஷன். ஸோ இது வந்து ஒரு இனாமா குடுக்கறது கிடையாது. இந்த ஸ்கீம் வந்துட்டு ஒரு உரிமைக்காக பண்ணக்கூடியது. விச் குட் பி சஸ்பெண்டட் prior to தி அசம்பிளி எலெக்ஷன். இது வந்து நிறுத்த பார்க்குறாங்க அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படிங்கிறது அதோட நிறுத்துங்க. குட் பி சஸ்பெண்டட் prior to தி அசம்பிளி எலெக்ஷன். நிறுத்தலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு. ஸோ மிஸ்டர் ஸ்டாலின் chose to give it the force of a political multiplier by disbursing 3,000 each for February, March and April in one go. ஸோ ஸ்டாலின் சார் என்ன பண்றாருன்னா, எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் டைம் அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது கவர்மெண்ட்டுங்கிறது ரூல்ஸ். அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து இது ஸ்டாப் ஆகலாம் மேபி. ஸோ இதனால நான் என்ன பண்றேன்னா, இப்பவே வந்து குடுத்துடுறேன் அடுத்த 3 மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி அவரு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. 3,000 குடுக்குறேன் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு. ஏன்னா இது வந்து இல்லாம போலாம், தடை ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால குட் பி சஸ்பெண்டட் பிரேயர்னா முன்னக்கூடிய பிரேயர் டு தி அசம்பிளி எலெக்ஷன். அதனால மிஸ்டர் ஸ்டாலின் சோஸ் டு கிவ் இட் த ஃபோர்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் மல்டிப்ளையர் பை டிஸ்பர்சிங்னா லைக் ஸ்ப்ரெடிங் குடுக்குறாங்க, பிரிச்சு குடுக்குறாங்க. ஸோ ஹி ஆல்சோ இன்ட்ரோடியூஸ்ட் அடுத்த இதுல வரும். ஒரு நிமிஷம். எதுவுமே சாரி. எதுவுமே இங்க ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு? ஓகே. So he also introduced a novel Summer Assistance of 2000. அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த 3 மாசத்துக்கு நான் 2000 வந்து புதுசா இன்னும் எக்ஸ்ட்ரா இது பண்றேன் அப்படின்னு வேற அனௌன்ஸ் பண்றாரு.
ஏன் அப்படின்னா, மிஸ்டர் ஸ்டாலின்ஸ் கன்சர்ன் அபவுட் த பாசிபிலிட்டி ஆஃப் த ஸ்கீம் பீயிங் ஸ்டாப்ட். நிறுத்தப்படலாம் இந்த ஸ்கீம் ஆஃப்டர் தி அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த எலெக்ஷன் ஷெட்யூல் ஆர் நாட் அன்வாரண்டட். ஸோ எலெக்ஷன் ஷெட்யூல் இன்னும் வரல. அது வந்துருச்சுன்னா இது வந்து நிறுத்திருவாங்க. அதனால இவர் வந்து ரொம்ப கன்சர்னா இருக்காரு. ஸோ இப்பவே வந்து இத செயல்படுத்திறணும் அப்படின்னு டிசைட் பண்றாரு. ஸோ மிஸ்டர் ஸ்டாலின் ரொம்ப கன்சர்னா இருக்காரு. என்னன்னா, இது நிறுத்தப்பட்டுருமோங்கிற பயத்துல அபவுட் தி பாசிபிலிட்டி ஆஃப் த ஸ்கீம் பீயிங் ஸ்டாப்ட். ஆஃப்டர் தி அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த எலெக்ஷன் ஷெட்யூல் இனிமே தான் வரப்போகுது. ஸோ ஆஃப்டர் தி அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த எலெக்ஷன் ஷெட்யூல்ஸ் ஆர் நாட் அன்வாரண்டட். ஸோ இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அது எப்போ பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனே வந்து ஹாஸ் நாட் பீன் கன்சிஸ்டன்ட் இன் இட்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் வாட் கான்ஸ்டிடியூட்ஸ் அ வயலேஷன் ஆஃப் தி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். எலெக்ஷன் கமிஷனே கன்சிஸ்டண்டா இல்லையா எதுல? இன் இட்ஸ் இன்டர்பிரிட்டேஷன். அவங்களோட அவங்க சொல்ற விதத்துல என்ன சொல்ற விதத்துல ஆஃப் வாட் கான்ஸ்டிடியூட்ஸ் அ வயலேஷன் ஆஃப் தி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். அவங்க ரூல்ஸ் அண்ட் பக்கத்துல எது வந்து அதை வந்து பிரீச் பண்ற மாதிரி இருக்கு, ரூல்ஸை மதிக்காம தாண்டுற மாதிரி இருக்குன்னு சொல்றதுல எலெக்ஷன் கமிஷனே வந்து கன்சிஸ்டண்டா இல்லையா. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அ ரீசன்ட் பிரசிடென்ட் ஃபார் ஓட்டர் இன்சென்டிவைசேஷன். ரீசெண்டா பிரசிடென்ட்ங்கிறது இப்போ பாஸ்ட்ல ஏதோ நடந்திருக்கு ரீசெண்டா. என்னது? ஓட்டர் இன்சென்டிவைசேஷன். ஓட்டர்ஸ்க்கு வந்து காசு கொடுக்கறது எமர்ஜ்ட் டியூரிங் த 2025 பீகார் எலெக்ஷன்ஸ். இப்போ இந்த 2025ல பீகார்ல எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போ வந்துட்டு இப்போ இந்த ஓட்டருக்கு காசு கொடுக்கறதுல வந்துட்டு ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, டியூரிங் தி 2025 பீகார் எலெக்ஷன்ஸ் வென் த ஜேடியு பிஜேபி கோயலியேஷன். சொன்னேன் நான், கோயலியேஷன்ங்கிறது ஒரு 2 இது சேர்ந்து பண்றது. இப்போ இங்க வந்து பிஜேபி கூட ஜேடியுங்கிறது அந்த பார்ட்டி பேர் எனக்கு தெரியல. பட் அவங்க பிஜேபி சார்ந்தவங்க. இவங்க 2 பேரோட கோயலியேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெபாசிட்டட் 10,000 ஈச் டு 1 crore விமன். ஸோ விமனுக்கு அந்த டைம்ல எலெக்ஷன் அப்போ 10,000 ரூபாய் வந்து இவங்க கிரெடிட் பண்றாங்க அவங்களோட அக்கவுண்ட்டுக்கு. என்ன பேர்ல பண்றாங்கன்னா, அண்டர் முக்கிய மந்திரி மஹிளா ரோஜ்கர் யோஜனா இப்படிங்கிற ஸ்கீம் பேர்ல நாங்க குடுக்குறோம் அப்படின்னு இந்த பிஜேபி சார்ந்த அந்த ஜேடியூங்கிற பார்ட்டி குடுத்துருக்காங்க 10,000 ருபீஸ. இத எலெக்ஷன் கமிஷன் டர்ன்ட் அ பிளைண்ட் ஐங்கிறது இங்க ஒரு இடியம். என்ன சொல்றது? ரொம்ப வேணும்னே கண்டுக்காம இருக்கிறது. இது ஒரு இடியம், டர்ன்ட் அ பிளைண்ட் ஐங்கிறது. So the Election Commission of India turned a blind eye to what was widely seen as an attempt to buy the votes for the ruling coalition with the funds from the exchequer. அதாவது வெளிப்படையா தெரியுது ஓட்டுக்காக தான் இதை பண்றாங்க அப்படின்னு. வைட்லி சீன் அஸ் அன் அட்டெம்ப்ட் டு பை த ஓட்ஸ் ஃபார் த ரூலிங் கோயலிஷன். இப்போ ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சேர்க்கை கொண்ட பார்ட்டி. ஓ, ஒரு நிமிஷம். ஸோ அவங்களுக்கு வந்து தேவைங்கிறது பண்ற அட்டெம்ப்ட்ன்னு வெளிப்படையா தெரிஞ்சுமே எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு ரொம்ப வேணும்னே அதை வந்து இக்னோர் பண்ண மாதிரி இருந்திருக்கு. ஸோ கோயலேஷன் வித் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த எக்ஸெக்கர்னா கஜானால இருந்து அவங்க பேசாம காசு எடுத்து பண்ணியிருக்காங்க. பட் இதை கண்டுக்கல எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது. ஸோ ப்ரீவியஸ்லி இன் தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எதை? அ கேஷ் சப்போர்ட் ஸ்கீம் ஃபார் ஃபார்மர்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஊதியத்தொகை ஏதோ கொடுத்துருக்கோம். அதை 2004ல வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃப்ரீ கலர் டெலிவிஷன் செட்ஸ் 2011ல வந்துட்டு டிவி கொடுத்ததையும் வந்து இவங்க வந்து பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தா பீகார் கிட்ட இப்படி நடந்திருக்காங்க. தமிழ்நாடு கிட்ட இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்ல பார்த்தா வேற மாதிரி நடந்திருக்காங்க. இதை தான் பயஸ்டுன்னு டாப்ல நமக்கு கொடுத்துருக்கான். ஸோ அடாப்ஷன் ஆஃப் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் பை த இசிஐ. டபுள் ஸ்டாண்டுங்கிறது இங்க ஒரு கால் அங்க ஒரு காலுங்கிற மாதிரி. இவங்கள்ட்ட ஒரு மாதிரி அவங்கள்ட்ட ஒரு மாதிரி. அடாப்ஷன் ஆஃப் டபுள் ஸ்ட்ராண்ட் யாரு? பை த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எப்போ இப்படி பண்றாங்க? when it comes to adjudication of such issues. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. இது வந்து இவங்கள்ட்ட வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. எப்ப பாரு இவங்க இப்படிதான் நடந்துக்கிறாங்க. ஹாஸ் பிகம் காமன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, ஓகே அதோட அதை முடிச்சுட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் இப்படி பண்றாங்க அப்படின்னு. தென் நம்ம இதுக்கு வருவோம். ஸோ த ஓவரால் அவுட் கோ ஃப்ரம் த எக்ஸ்செக்கர் ஆன் அ சிங்கிள் டே. கஜானால இருந்து ஓவராலா ஒரு நாளைக்கு
6,500 கோடி போயிருக்கு. இப்போ இன்க்ளூடிங் புதுசா ஸ்டாலின் சார் சொன்ன அந்த சம்மர் அசிஸ்டன்ஸ்ன்னு சொல்றாங்களே 3 மாசத்துக்கு தர்றது. அது பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிளானே பண்ணாத ஒரு செலவு. அது ஒரு 2600 crores கிட்ட இருக்கு. ஃபார் த சம்மர் காம்போனன்ட். ஸோ ஆஃபரிங் சச் கேஷ் பெனிஃபிட்ஸ் த்ரூ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆன் போல் ஈவ். எலெக்ஷன் டைம்ல இப்படி வருது. இத யூஸ் பண்றாங்க. மேபி போல் ஈவ்ங்கிறனாலே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய நல்லது, சலுகைகள் இதெல்லாம் தான். இது வந்து டஸ் நாட் குவாரண்டி அப்சல்யூட் வோட்டர் லாயல்டி. காசு குடுத்துட்டா கண்டிப்பா செய்வாங்க அப்படிங்கிறது இல்ல. பட் இட் சர்டைன்லி பிளேசஸ் த ரூலிங் பார்ட்டி இன் த போல் பொசிஷன். நம்ம வந்து காசு குடுத்துட்டா அவங்க அததான் வந்து நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கங்கிறது கிடையாது. பட் ஆனா இது வந்து இப்ப இந்த ரூல் பண்ணிட்டு இருக்க பார்ட்டிய வந்து ஒரு பொசிஷன்ல வைக்கிதான். என்னது? டு பொலிட்டிக்கலி லெவரேஜ் த எக்ஸெக்கர். அவங்களுக்கு வந்து இப்போ அந்த ஒரு பவர்ல இருக்காங்க. கஜானால இருந்து காச வந்து அவங்க யூஸ் பண்றதுக்கு, லெவரேஜிங்னா யூஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு பொசிஷன்ல இருக்காங்கங்கிற ஒரு பேர வந்து குடுத்துருது. ஸோ இதெல்லாம் வந்து பிரச்சனையா இருக்கு இப்போ. இப்ப இது வந்து எப்படி மாறும்னா, அன்லெஸ் த எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிளேஸ் ஃபேர் இன் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த மாடல் கோட். இப்ப இது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல வந்து ரொம்ப ஃபேரா இருக்கணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அது வரைக்கும் யாருன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபேரா, டிரான்ஸ்பரண்டா இருக்கிற வரைக்கும், அன்லெஸ்ங்கிறது அதான் வரைக்கும். இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபால்ட் சச் மெஷர்ஸ் பை தோஸ் இன் பவர். இப்ப யாரு என்ன பண்ணாலும் அது தப்புன்னு வந்து நம்மளால சொல்லிட முடியாது. இப்ப பீகார் பண்றான், தமிழ்நாடு பண்றான் அப்படின்னு நம்ம வந்து யாரையுமே எதுவுமே சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லயே இங்க வந்து பிரச்சனை இருக்கு. அதுவே வந்து என்ன சொல்றது? ஒரு மாரி யூனிஃபார்மா இல்ல, ஃபேரா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அட்லீஸ்ட் இன் த கேஸ் ஆஃப் தமிழ்நாடு, திஸ் வாஸ் அன் ஆன்கோயிங் ஸ்கீம் சின்ஸ் 2023. அட்லீஸ்ட் தமிழ்நாட பொறுத்த வரைக்குமாதும் செப்டம்பர் 2023ல அவங்க வந்ததுல இருந்தே ரூ. 1000 குடுக்குறோம் அப்படின்னு இது போயிட்டு இருக்க ஒரு ஸ்கீம் தான். அண்ட் ஒன்லி த நியூலி ஆடட் சம்மர் அசிஸ்டன்ஸ் ரைசஸ் பொலிட்டிக்கல் ஸ்டிங்க். இப்ப புதுசா நாங்க அந்த 3 மாசம் காசு குடுக்குறோங்கிறது தான் ஒரு கேள்விக்குரிய ஒரு ஒரு சின்ன சர்ச்சைய வந்து உண்டு பண்ணியிருக்கு. ஸ்டிங்க்ங்கிறது கொஸ்டினபிள் ஆக்ஷன்ஸ்ன்னு மேல பார்த்தோமா? கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு செயல்பாடா இருக்கு. புதுசா இப்போ இந்த 3 மாசம் குடுக்குறேங்கிறது தான். ஆனா, in the context of what the பிஜேபி led coalition did in பீகார், பிஜேபி சார்ந்த கூட்டம் வந்து பீகார்ல பண்ணுச்சு. அத கம்பேர் பண்ணும்போது, திஸ் இஸ் இன்னோக்குவஸ். இந்த திஸ்ங்கிறது நம்ம தமிழ்நாடு பண்றத சொல்றாங்க. திஸ் இஸ் இன்னோக்குவஸ்ங்கிறது இது வந்து ஹார்ம்லெஸ் தான். இது ஒண்ணும் பிரச்சனைக்குரியதா இல்ல அப்படிங்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் பெருசா எனக்கு இருந்துச்சு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு. இது வந்து ஒரு 1 1/2 மணி நேரமாவது எனக்கு எடுத்துச்சு. ஸோ இப்போ எடிட்டோரியல் வந்து நேத்து நான் படிச்சத விட, இன்னைக்கு படிச்சதுல வந்து எனக்கு ஒரு ஒரு 1% கிளாரிட்டி வந்து அதிகமா இருந்துச்சு. டைம் ஆச்சுதான். ஏன் பிரச்சனை ஆகுது நமக்கெல்லாம் எடிட்டோரியல் படிக்கன்னா, நமக்குன்னு இல்ல. இப்ப எனக்கு பர்சனலா என்னன்னா, நான் மோஸ்ட்லி பொலிட்டிக்கல் வந்து பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் அத வந்து பார்க்கவே மாட்டேன். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்பதான் 2 டேஸ் முன்னாடி இந்த மாரி ஒண்ணு நடந்திருக்கு. தமிழ் இத எடுத்தாலே இந்த நியூஸ் நெறைய 2 நாளா வந்துட்டு இருந்திருக்கு. இப்ப நமக்கு வந்து தெரியல. சம்மர் அசிஸ்டன்ட்னா எனக்கு புரியவே இல்ல. அப்ப நான் உடனே போய் தேடுறேன். வாட் இஸ் சம்மர் அசிஸ்டன்ட் அப்படின்னு. ஓகே. இது ஏன் பிரச்சனையாகுது? பயஸ்டுன்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, அப்பதான் பீகார் அங்க வருது. அந்த எலக்ஷன் போன வருஷம் நடந்தது. அப்ப டெய்லி நடக்கிற நியூஸ் வந்து நமக்கு தெரியலங்கிறது தான் வந்து கனெக்ட்டே பண்ண முடியல முதல்ல. வொக்காப் தெரியலங்கிறது 2வது பிரச்சனை. என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்போ எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்கன்னா, அது ஒரு எலக்ஷன் பேஸ்டுங்கிறதே தெரியலன்னா, அப்புறம் எஸ்ஐஆர் எனக்கு தெரியலன்னு எப்படி சொல்றது? அதுல இருக்கக்கூடிய எனக்கு வொக்காப் தெரியலங்கிறது தான் பிரச்சனைங்கிறது இல்லல்ல. ஸோ, அதனால முதல்ல வந்து தமிழ் நியூஸ நம்ம கேட்கணும். ஏன்னா, இது ஒரு தமிழ்நாடு நியூஸ் தான். அதுவே வந்து தெரியல. அதுக்கே நான் நெறைய தேடுனேன். ஸோ, இனிமேல் தான் போய் அந்தந்த இதெல்லாம் வந்து இப்போ ஒரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வைக்கணும். அப்பதான் ஏன்னா சும்மா இன்ஸ்டால பார்க்கும்போது இந்த நியூஸ் எல்லாம் வந்துரும். அப்பவே நமக்கு ஒரு ஓவரால் அசம்ப்ஷன் இருக்கும். அந்த அசம்ப்ஷன் இருந்தாலே வந்து படிக்கிறது வந்து ஈஸியா இருக்கும். சில வார்த்தை புரியலன்னா கூட ஓவரால் சென்டென்ஸ வச்சுட்டு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்ப இது சும்மா போல் சாப் ஓகே. சாப் கூட புரியல ஓகே. பட் எலக்ஷன் கமிஷன் ப்ரூவன் பயஸ்ட். இப்ப பயஸ்டா இருக்காங்க. பயஸ்டுங்கிறப்பவே 2 பேர கொண்ட ஏதோ ஒண்ணுன்னு தெரிய வந்துருச்சு. ஆன் மாடல் கோடு. கோடுங்கிறது ஒண்ணு ஏதாவது ஒரு ரூலா இருக்கலாம். இல்ல ஒரு ரூல்ஸா இருக்கலாம். ஏன் கோடிங்னாலே எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ங்கிற மாரி தானே. அப்ப ஏதோ ஒண்ணு அத சார்ந்தது தான்.
அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. இப்ப இந்த ஒரு அசம்ப்ஷனோட உள்ள போகும்போது, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாரி இருக்கு. ஸோ இது வந்து நேத்திக்கும், இன்னைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஃபரன்ஸ். ஓகே. இது போக போக நமக்கு எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்ல தெரியல. ஆனா வந்து நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுங்கிற ஒரு 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 கான்ஃபிடென்ட் இருக்கு. ஓகே. அவ்வளோதான். இன்னைக்கு குறித்து முடிஞ்சிருச்சு. ஓகே. தேங்க் யூ.